Hey guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தம்பி போவோமாங்கிற ஒரு தக் லைஃப் சேனல்ல இருந்து நம்ம கொஞ்ச நாள் அந்த பொலிட்டிக்கல் தக் லைஃப் பார்த்துட்டு வரோம். பட் லாஸ்டா பார்த்த ஒரு ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மணிவண்ணன் சார், அப்புறம் கவுண்டமணி, மணிவண்ணன், சத்யராஜ் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் தக் லைஃப் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதில் இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரகசியங்களை வெளியே சொன்ன கவுண்டமணி மூவி தக் லைஃப் பார்ட் 2 அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ மூவி தக் லைஃப் ஆஃப் கவுண்டமணி சார் தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்ம தனியாக கொஞ்சம் கவுண்டமணி சாரோட தக் லைஃபுக்கு தனி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது அன்லிமிட்டடுங்க, நல்லா தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அவரை பார்க்க போகிறோன்னும் போது ஜாலியாகவே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஷார்ட் 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மூவிஸ் தக் லைஃப் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 உங்களுக்கு இவ்வளோ பிடிக்கும்னு எதிர்பார்க்கல. 5K லைக் வந்தால் பார்ட் 2 போடுறேன்னு சொல்லி 2 நேரில் 5K லைக் வந்துருச்சு. எப்படி? அதனால பார்ட் 2 மூவிஸ் தக் லைஃப் கவுண்டமணி சார் இருக்காரு. இந்த வீடியோ 10K லைக் வந்தா நான் மூவிஸ் தக் லைஃப் பார்ட் 3 உடனே பண்றேன். 10K லைக் வந்த உடனே. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பாத்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவோமா? நீ ஒய்யால தம்சாக்கனா. போன வீடியோ மணிவண்ணன்ல இருந்து ஆரம்பிச்சோம். இந்த வீடியோ கவுண்டமணில இருந்து ஆரம்பிச்சலாம். என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளைய பாருங்க. 1995ல ரிலீஸ் ஆன ரகசிய போலீஸ் படத்துல கவுண்டமணி அரசியல்வாதியாவே படம் முழுக்க அரசியலையும் அரசியல்வாதிகளையும் வெளிப்படையா பேசியிருப்பாரு. புரியலனா என்ன நீங்களே பாருங்க. தமிழர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஐயோ அவ்வளவு மயக்கமா? டேய் போட்டோ எடுக்க சொல்றா. போட்டோகிராஃபர் அமைச்சர் மயக்கமா இருந்தாரு, போட்டோ எடுங்கப்பா. எடுக்க சொல்லுங்க. ஏற்கனவே அடிச்சிட்டாரியா? கொஞ்சமா தான் அடிச்சேன். ஐயோ அரசியல்வாதிக்கு மட்டும் கண்ணு தெரியாம போக கூடாதுடா, அப்புறம் கையே நீட்ட முடியாது. கட்சி மகளிர் அணி தலைவி விபச்சாரத்தில் கைது. இவ பிரபலமானது அதுதானடா. சிஎம் ஆகிற வரைக்கும் தம்பி வேட்டி சட்டை கட்டுறது இல்லைன்னு சபதம் எடுத்திருக்கான். அண்ணே அந்த ஜென்மத்துக்கு வேட்டி சட்டை கட்ட முடியாதா? சரி போறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுத்தாங்க. இன்னைக்கு பார்த்துலாம் அப்படியா? இது பழைய படம். இது ரீசெண்டா நடந்த ரியல். இது அவர் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னது. அப்ப இவங்க சொல்லும் போது யாரோ இது மாதிரி இன்னும் சட்டை போட மாட்டேன், வேட்டி போட மாட்டேன்னு இருந்திருக்காங்க போல. அதுக்கு அவரோட கவுண்டர் பாத்தீங்களா? நான் சிஎம் ஆகும் வரை தம்பி வேட்டி சட்டை போட மாட்டேன்னு. அண்ணே அப்பதான் ஜென்மத்துல என்னால போட முடியாது. அவருக்கு ரிசல்ட் தெரியும் போல. உணர்ச்சி வசப்படாது. எனக்காக நீ போட்டிருக்கும் அன்றாயிரம் தியாகம் செய்ய உறுதியாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை கலாய்ச்சிட்டு போயிருந்தாலும் பயங்கரமா இன்னொரு விஷயத்தையும் தொட்டிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் 1995. 2 வருஷத்துக்கு முன்னாடி 1993ல மும்பை குண்டுவெடிப்பு நடந்திருந்தது. இந்தியால நடந்த பெரிய டிசாஸ்டர்ல இதுவும் ஒண்ணு. இந்த குண்டுவெடிப்பு பெரிய கலவரத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம். இதுல லோக்கல்ல இருக்க அரசியல்வாதிகள் இருந்து வெளிநாட்டு தீவிரவாதிகள் வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் போயிட்டு இருந்தது அந்த டைம்ல. இதையும் இந்த மூவில சொல்லி விட்டுருப்பாரு. அந்த குண்டு வெடிச்சத பத்தி கண்டுபிடிச்சியா? எஸ் சார், வெடிச்ச குண்டு RBX-40. குண்டுக்கு குலம் கோத்திரம் ஜாதி எல்லாம் கேட்டனா? வெச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சியா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு நீ ஐபிஎஸ் படிச்ச? நான் சொல்றேன் கேளு. துண்டு போட்டவர்கள் எல்லாம் புடிச்சேன்னா குண்டு போட்டவர்களையும் புடிச்சிடலாம். நான் சொல்றேன் கேளு. துண்டு போட்டவங்களை எல்லாம் முடிச்சுன்னா குண்டு போட்டவங்கள புடிச்சிடலாம். அவரு துண்டை பார்த்து இன்னொரு சிரிப்பு. ஆனா இப்ப இந்த மாதிரி டயலாக சொல்லிட்டு நீங்க படமே எடுக்க முடியாது. துண்டு குண்டு. ஒரு படி மணிவண்ணி மிஞ்சி சுத்தி கலாய்க்காம நேரடியா அரசியல்வாதிகளை கலாய்ச்சிருக்காரு கவுண்டமணி. எவனோ பைத்தியக்கார தீய வச்சு செத்து போயிட்டான். அவனை நான் தியாகி ஆக்கிட்டேன். யாரையா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன். ஐயா அந்த ஆள் படிக்காதவன் கை நாட்டு மனு கொடுத்து கேள்விப்படுத்தவன் வந்திருக்கேன். இதெல்லாம் பப்ளிக்ல பேசு. என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்பற? எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பா வந்துருவோம். எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். கால் இருக்கிறத கடி கடிச்சு டேய் எவனா எம்எல்ஏ செருப்பால அடிச்சவன் இன்னொரு செருப்பால ஆட பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய் மறுபடியும் உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ யோ இரியா, சட்டசபைக்கு போறேங்கற செருப்பு விட்டு போறியே, அங்க இதாயா முக்கியம். யோ வேட்டி இரி கட்டி போ, அங்க உருவறானுங்களா? கட்டி போட்டுருக்கல
இதை விடவும் வெளிப்படையெல்லாம் பேசியிருக்காரு. 1995 ரிலீஸ் ஆன வேலுச்சாமிங்கிற படத்துல அரசியல்வாதியா நடிச்சிருப்பாரு கவுண்டமணி. இந்த படத்தை நீங்க பாத்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு சரியா போகல. ஆனா இந்த படத்துல ஒரு அரசியல் வச்சு பண்ணிருக்க காமெடி, இந்த ஜோக் நான் பாத்துருக்கேன். அந்த படத்துல கவுண்டமணி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஒரு கேரக்டரா நடிச்சிருப்பாரு. அதுல அரசியல்வாதிகளே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அரசியல்வாதிகளை கலாய்ச்சிருப்பாரு. அது கூட அப்ப நடந்த பெரிய பெரிய அரசியல் சம்பவங்களையும் உள்ள சொல்லி விட்டுருப்பாரு. நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன். அதுல 2 கல்யாண மண்டபம் ஒரே டயத்துல 2 பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டுவேன். 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அவருக்கு சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். இனிமே இந்த பொதுக்குழு நீ அடிக்கடி கூட்டக்கூடாது. பொதுக்குழு என்னங்க? ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு கூடி பேசணும். அந்த பொருளாளர் பதவி கொடுத்துறேன். பரமசிவா, உன்னோட பொருளாளர் பதவி, கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கூட. இப்ப நான் என்னங்க பண்றேன்? பின்னால போய் நில்லு, நான் பண்றேன். தலைவரே, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார்லயே போறாரு. கார்ல எதுங்க போறாரு? நடக்க முடியாம தான் போறாரு. இந்த படத்துல சரத்குமார் வேற அரசியல் வர்றதுக்கு ஹிண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாரு. நீ அரசியலுக்கு வந்துரு, உனக்கு ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம் எல்லாம் உண்டு. நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடுறேன். Meanwhile, சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கிறது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசணும். தனது கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்திருக்கிறார் சரத்குமார். நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடுறேன். அப்ப நீ வர வேண்டாம். இது வரைக்கும் வெளிப்படையா கலாய்ச்ச மாதிரி தெரியலன்னா இதுக்கப்புறம் ஒரு 2-3 கிளிப்ப போடுறேன். அதுல கவுண்டமணி யார சொல்றாரு, யார கலாய்க்கிறாரு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோ, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு. உனக்கு தெலுங்கு பேசியா, தமிழ் பேச மாட்டியா? செப்பலாது. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு பொன்னானூறுங்கிறானுங்க, கூட்டம் மறைஞ்சா 200 இந்த வெளியூர்ல இருந்து திருட்டு ரயில்ல வரவன், கட்ட வண்டியில வரவன், போட்ல வரவன் எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஆனா நாங்க உள்ளூர்காரங்க மட்டும் அப்படியே இருக்கோம். அப்பா, இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கிறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். அவரா? திருட்டு ரயில் வந்தவரு அந்த பேங்க்ல 500 கோடி தரும். ஆமா, அவரா? ஆமா, லாரியில வந்தவரு. கொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கு எனக்கு தெரியல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கவங்க, புரியாதவங்க புரியவங்க தெரிஞ்சுங்க. இன்னும் எத்தனை மூவிஸ் தக்லீஃப் நம்ம பார்த்தாலும் அதுல கன்ஃபார்ம் மணிவண்ணன் தக்லீஃப் பார்க்க தான் போறோம். ஏன்னா அவ்வளவு சம்பவங்கள் இன்னும் நம்ம பார்க்காம இருக்கு. ஆமா, உங்க வீடு கூட விளங்கிரு. ஆனா தேர்தல் நிக்கிற அரசியல் கட்சி ஒரு வீட்டுக்குள்ள பூந்து வைய சுத்தா சப்ஜாட காலையே போயிரும்ல. கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம்ல? பழக்கம் இல்லடா, இப்ப தாண்டா பிரசிடண்ட் ஆயிருக்க. போக போக தானே கத்துக்கோணும். அவங்க பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தண்ணி எழுத்துட்டு 10 நாள்ல பைப் போற ஏற்பாடு பண்ணுங்க. 10 நாள்ல முடியுங்களா? 10 வருஷமானாலும் முடியாதுடா. கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறாங்களா? இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை வர்றதை விட கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறதா அதிகமா போச்சு. அது எந்த கட்சி? சொல்லி போட்டு நாங்க 2 பேர் மாட்டிக்கிறதா? சட்டசபைக்கு வரதுல வெளியே தப்பா பேசிக்கிறாங்க. சட்டசபை கேண்டீன்ல முந்தி மாதிரி மசால் வடை மொறுமொறுன்னு இருக்கா? ஐயா, அப்புறம் அங்க போய் நாம என்ன கிழிக்க போறோம்? சட்டசபையில கேண்டீன் எல்லாம் இருக்கா? போடுறானுங்க. இன்னும் ஆட்சி கவில்ல அப்படியே மெயின்டைன் ஆகுது. இந்த கும்பலுக்கு எல்லாம் அறிவே வராதா? அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்க விமானத்துல போறது? சைக்கிள் டபுள் ஸ்பீடோட போக முடியாது. எங்களுக்கு ஆட்டோ தானே பாத்தீங்க. பின்ன நாங்க போய் போர் பாக்ஸ்ல பீரங்கி வாங்கி வீணு ஐடியா கொடுக்க முடியுமா? 1986 ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது சுவிட்சர்லாந்து நிறுவனத்திடமிருந்து போஃபஸ் ரக பீரங்கிகளை வாங்கியதில் ஊழல் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. பின்ன நாங்க போய் போர் பாக்ஸ்ல பீரங்கி வாங்கி வீணு ஐடியா கொடுக்க முடியுமா? நம்ம எதுக்காக மணிவண்ணன் தீர்க்கதரிசின்னு சொல்றோம்னா, என்ன சார் எங்க நடக்குது? விசேஷ கேஸ் இல்லீங்க, அதுல செத்து போன ஆவீங்க. நானு கடைசியா குடிச்சு பாருங்க, அந்த வாசம் அப்படியே தங்கி போய். 1994ல தோழர் பாண்டியன் சொல்லி ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கும். சத்யராஜ் மணிவண்ணன் நடிச்சிருப்பாங்க. அதுல ஆக்டர்ஸ் ரஞ்சிதா நடிச்சிருப்பாங்க. ஆக்டர்ஸ் ரஞ்சிதா யாருன்னு கன்ஃபார்ம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மூவில 1994ல மணிவண்ணன் இப்படி ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. வாந்தி உள்ள பங்கறதுக்காக பொம்பளை கிடைக்கிறது குழந்தைய சாமியில கொடுக்குது. ஐடியா சாமியார் வேணா கொடுத்துருவேன். நம்ம உங்களையில வெளியில் சொல்ல முடியாதா? அவனுக்கு சரித்திரம் படுத்துறாங்க. இந்த கலர்ல சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க தானே எல்லா நாயிலும்.
அடுத்த பார்ட் 3 வீடியோல விவேக் பண்ண பொலிட்டிக்கல் காமெடிலாம் பார்க்கலாம். என்ன இது ஒரு கிட்டே லாவி புட்டீங்களடா. உங்க தலைவருக்கு ஏதாவது தோல்வியாதி இருக்கா? அப்படி ஒண்ணு இல்லையா? பின்னே அடிக்கடி இந்த படை போடுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கறீங்க? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ 10k லைக் வந்தா நான் மூவிஸ் தக் லைஃப் பார்ட் 3 சீக்கிரமா பண்றேன். ஓகே மக்களே, வரட்டா. இதுலயும் திருப்பியும் சொல்றேனே, இதுவும் குறையதான், இன்னும் நிறைய இருக்கு. முக்கியமாக கவுண்டமணி செந்தில் அவங்களோடது இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. எத்தனை தரம் பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குது பாருங்களேன். அஞ்சா நெஞ்சன் கேரக்டரு, எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. நைஸ், வெரி நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.